Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் Lagrange equation மெத்தட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அண்ட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையரை வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்ன பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவிலையும் ஒரே ப்ராப்ளத்தில் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அண்ட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்ன பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் y square plus z square minus x square into p minus 2xy into q plus 2xz equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 2xzங்கிறத ரைட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா minus 2xzன்னு வந்துடும். அப்போ இது என்ன ஃபார்முலா வந்துடும்? pp plus qq equal to r அப்படிங்கிற ஃபார்முலா வந்துடும். ஸோ நம்ம இது Lagrange equation மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள். Given y square plus z square minus x square into p minus 2xyq plus 2xz equal to 0. சரிங்களா? இப்போ இதை நம்ம முதல்ல pp plus qq equal to r அப்படிங்கிற ஃபார்முலா எழுதுவோம். அது எப்படி எழுதுறது? இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். y square plus z square minus x square into p இந்த minus 2xyqங்கிறத நம்ம plus of minus 2xy into qன்னு எழுதிக்கலாம். இந்த 2xz ரைட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா minus 2xzன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்ம் வந்துடுது? pp plus qq equal to r அப்படிங்கிற ஃபார்முலா வந்துடுதா? இப்போ இங்கே கேபிட்டல் பிக்கு பதில் நமக்கு y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுது. கேபிட்டல் க்யூக்கு பதில் minus 2xy வந்துடுது. கேபிட்டல் ஆருக்கு பதில் minus 2xzன்னு வந்துடுது. So capital P equal to y square plus z square minus x square, capital Q equal to minus 2xy, capital R equal to minus 2xz. இப்போ நமக்கு capital P, capital Q, capital R values கிடைச்சிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுவோம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோன்னு சொல்லியிருக்கோம். dx by P equal to dy by Q equal to dz by R. இப்போ இதில் நம்ம கேபிட்டல் P, கேபிட்டல் Q, கேபிட்டல் R வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணினா என்ன வரும்? dx by P, Pயோட வேல்யூ y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு dy by Q, Qயோட வேல்யூ மைனஸ் 2xy ஈக்குவல் டு dz by R, dz by Rோட வேல்யூ மைனஸ் 2xz. சரிங்களா? இப்போ நம்ம இதை முதல்ல மெத்தட் ஆஃப் குரூப்பிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். முடியலைன்னா தான் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையருக்கு போனேன். இப்போ நான் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்து பார்க்குறேன். இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தால் என்ன வரணும்? இங்கே டிஎக்ஸு இங்கே டிஒய்ன்னு வந்தால் அடுத்து இங்கே எக்ஸு ஒய் மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா ஜெட்டு வந்தாலும் எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே ஜெட்டுன்னு வருது, ஆனால் எலிமினேட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ நான் இந்த ரெண்டு குரூப்பும் நான் எடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்து இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்து பார்க்குறேன். இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தேன்னா இங்கே டிஒய் வருது, இங்கே டி செட்டு வருது. இப்போ இங்கே நான் இந்த மைனஸு இந்த டூ இந்த எக்ஸு கட் பண்ணிடலாம். அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்? டிஒய் பை ஒய் ஈக்குவல் டு டிசெட் பை ஜெட்டு மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ரெண்டு குரூப்பு எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து இது ரெண்டு எடுத்து பார்க்குறேன். இந்த ரெண்டு ரேஷியோ நான் எடுத்தேன்னா இங்கே டிஎக்ஸ் வருது, இங்கே டிசெட் வருது, வந்து இங்கே ஒய் வருது, ஆனால் இங்கே ஒய் வரல. ஸோ நம்மளால் ஒய்யை எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த ரெண்டு ரேஷியோ எடுக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரே ஆப்ஷன் என்ன தான் இருக்குது? இந்த ரெண்டு ரேஷியோ மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு ரேஷியோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது வியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன? மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் போகணும். சரிங்களா? அது எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கிட்டு மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் சால்வ் பண்ணுவோம். டேக்கிங் செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இப்போ செகண்ட் ரேஷியோங்கிறது dy பை மைனஸ் 2xy ஈக்குவல் டு தேர்ட் ரேஷியோங்கிறது dz பை மைனஸ் 2xz. சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் இந்த டூ இந்த எக்ஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன வந்துடும்? dy பை ஒய் ஈக்குவல் டு dz பை zன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த dz பை zட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூவோட வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த dz பை zட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்.
dy by y minus dz by z equal to 0ன்னு வந்துடும். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இன்டகிரல் dy by y minus இன்டகிரல் dz by z equal to இன்டகிரல் 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இன்டகிரல் dy by y வேல்யூ நமக்கு log yன்னு தெரியும். மைனஸ் இன்டகிரல் dz by z வேல்யூ log zன்னு தெரியும். இன்டகிரல் 0 இதை இன்டகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இங்கே ரெண்டு டேர்முமே லாகில் இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டன்ட்டை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்? log c1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா log m மைனஸ் log n அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. log m மைனஸ் log nன்னா நம்ம அதை log ஆஃப் m by nன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ log y மைனஸ் log zங்கிறத நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? log ஆஃப் y by zன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு log c1ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே y by z இருக்கிற இடத்துல இங்கே c1 இருக்குது. ஸோ y by z ஈக்குவல் டு c1ன்னு சொல்லிடலாம். அந்த c1 நம்ம என்னென்னு வச்சுக்குவோம்? uன்னு வச்சுக்குவோம். ஸோ u ஈக்குவல் டு y by zன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த ரேஷியோ நம்மளால் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால், ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர் யூஸ் பண்ணால் யூஸ்வலாக நமக்கு டினாமினேட்டர் என்னென்னு வரணும்? 0ன்னு வரணும். ஆனால் இங்கே 0ன்னு வராது. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார்முக்கு மாறும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? சூஸிங் த மல்டிப்ளேயர்ஸ் x, y, zன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ x, y, z ஒரு மல்டிப்ளேயரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இதோட x, இதோட y, இதோட z மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணிங்கன்னா என்னவாகும் பாருங்கள்? இதோட x மல்டிப்ளை பண்ணுங்கள், x dx ப்ளஸ் இதோட y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y dy ப்ளஸ் இதோட z மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z dzன்னு வந்துடும். சரிங்களா? ஹோல் டிவைடட் பை இப்போ இதோட x மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட y மல்டிப்ளை பண்ணணும். ஸோ y இன்ட்டு மைனஸ் 2xy ப்ளஸ் இதோட z மல்டிப்ளை பண்ணணும். z இன்ட்டு மைனஸ் 2xzன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு அப்படியே வந்துடும். ஸோ x dx ப்ளஸ் y dy ப்ளஸ் z dz ஹோல் டிவைடட் பை இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? x இன்ட்டு ஒய் ஸ்கொயர் xy ஸ்கொயர்னு வந்துடும். x இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் xz ஸ்கொயர்னு வந்துடும். x இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப்னு வந்துடும். ப்ளஸ் y இன்ட்டு மைனஸ் 2xy மைனஸ் 2xy ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் z இன்ட்டு மைனஸ் 2xz மைனஸ் 2xz ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். ஸோ x dx ப்ளஸ் y dy ப்ளஸ் z dz ஹோல் டிவைடட் பை இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் க்யூப் எடுத்துங்க. அடுத்து இந்த xy ஸ்கொயர் மைனஸ் 2xy ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் xy ஸ்கொயர்னு வந்துடும். xz ஸ்கொயர் மைனஸ் 2xz ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் xz ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது மூணுலேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் காமனாக எடுக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்? x dx ப்ளஸ் y dy ப்ளஸ் z dz ஹோல் டிவைடட் பை இது மூணுலேருந்து மைனஸ் எக்ஸ் காமனாக எடுங்க. மைனஸ் எக்ஸ் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கிங்க. அடுத்து இங்கே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கிங்க. இங்கே ப்ளஸ் z ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கிங்க. சரிங்களா? எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்துடுது. சரிங்களா? இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே ஒரு 3 ரேஷியோ வச்சுருக்கோம் இல்லையா? அதில் ஏதாவது ஒன்றே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அதுக்கு ஸோ இது 3 தான் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ரேஷியோ. நமக்கு இங்கே வந்திருக்க ஆன்சருங்கிறது இது. சரிங்களா? இது ஒரு ரேஷியோ. இதை 4th ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4th ரேஷியோவோட இந்த ரேஷியோ இல்லைனா இந்த ரேஷியோ இல்லைனா இந்த ரேஷியோ ஏதாவது ஒன்று எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் நம்ம இதை எடுத்தோம்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டேர்மாக இருக்குது, அதனால் இதை விட்டுருங்க. ஒன்று நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இல்லைனா இதை எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோ கூட இது இல்லைனா இதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா இதை எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதை எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது, இதையும் எடுத்தாலும் தப்பு கிடையாது. நான் இங்கே இந்த ரேஷியோ ரெண்டையும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்ன ஆகும் பாருங்கள்? இந்த x dx ப்ளஸ் y dy ப்ளஸ் z dz ஹோல் டிவைடட் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா dz டிவைடட் பை மைனஸ் 2xzன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மைனஸ் கட் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். x dx ப்ளஸ் y dy ப்ளஸ் z dz ஹோல் டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு dz பை 2zன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள்? யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்டகிரலில்
டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்ம் நியூமரேட்டரில் வந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போடலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x dx வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y dyன்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z dzன்னு வரும். சரிங்களா? ஆனால் அந்த 2ங்கிறது இங்கே மிஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு 2 எக்ஸஸாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே மேலே வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது நியூமரேட்டரில் வந்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த 2வை இதோட கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x dx ப்ளஸ் 2y dy ப்ளஸ் 2z dz ஹோல் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு இது dz பை zன்னு வந்துடும். ஏன்னா இந்த 2வை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த dz பை z லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். இந்த ஸ்டெப்பு அப்படியே வந்துடும். ஸோ 2x dx ப்ளஸ் 2y dy ப்ளஸ் 2z dz ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் dz பை z ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்டகிரல் 2x dx ப்ளஸ் 2y dy ப்ளஸ் 2z dz ஹோல் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் இன்டகிரல் dz பை z ஈக்குவல் டு இன்டகிரல் 0ன்னு உண்டு. சரிங்களா? இப்போ இந்த 2x dx ப்ளஸ் 2y dy ப்ளஸ் 2z dzங்கிறத கூட நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம், d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை இந்த ஸ்டெப்பு அப்படியே வந்துடும், மைனஸ் இன்டகிரல் dz பை z ஈக்குவல் டு இன்டகிரல் 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்ம் நியூமரேட்டரில் வந்துச்சுன்னா இன்டகிரலில் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்ம் நியூமரேட்டரில் வந்துச்சுன்னா நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது தான் வரும். அதனால் நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dz தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் லாக் zன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் டு இதை இன்டகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இங்கே ரெண்டுமே லாகில் இருக்கிறதுனால நான் அந்த கான்ஸ்டன்டை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், லாக் c2ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா log m மைனஸ் log n அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. log m மைனஸ் log nன்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், log ஆஃப் m பை nன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம், log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை zன்னு எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு லாக் c2ன்னு ஒன்று. சரிங்களா? இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை z இருக்கிற இடத்துல இங்கே c2 வருது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை z ஈக்குவல் டு c2ன்னு சொல்லிக்கலாம். இந்த c2ங்கிறது தான் நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், vன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை z ஈக்குவல் டு vன்னு ஒன்று. இப்போ நமக்கு u, v வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த u, v வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிடும். சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், phi ஆஃப் யூவோட வேல்யூ y பை z, வியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை z ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.